ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனத்தின் ஒரு பகுதியும் வாசிக்க கவனிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எனக்கருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த முக்கியமான சீஷன் பேதுருடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்கிறேன். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனேசரேத்து கடல் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது அநேக ஜனங்கள் அவரிடத்தில் வசனத்தை கேட்கும்படி ஓடி வந்தார்கள். அப்பொழுது 2 படகுகள் கரையருகே நின்று கொண்டிருந்தது. மீன் பிடிக்கிறவர்கள் அதை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோன் என்ற பேதுரு என்ற மனுஷனுடையதாக இருந்தது. அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு முடித்த பிறகு அந்த சீமோன் பேதுருவிடத்துல எப்படியாக சொன்னார், நீ ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு என்று சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போய் திரளான மீன்களை பிடித்துக் கொண்டு 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்துக் கொண்டு வந்தான். அப்பொழுது இயேசுவை நோக்கி அவன் சொன்னான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீ போய்விடும் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு சொன்னார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவ பின்னே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த பேதுரு அவரோடு கூட போனார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த பேதுருடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை அன்றைக்கு செய்தார். அவன் வாழ்க்கையில அவன் தோல்வி அடைந்தவனாக, பிரயாசத்துக்கு பலன் கிடைக்காமல் நம்பிக்கையற்றவனாக, சோர்ந்து போய் கவலையோடு கண்ணீரோடு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர் சொன்னார், ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நம்பிக்கை இழந்து போய் இன்றைக்கு உங்கள் பிரயாசங்கள் பல வருஷமாக பாடுபட்டு பிரயாசத்துக்கு பலன் இல்லாமல் எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து கவலையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை நிச்சயமாக செய்வார். அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையில செய்த அற்புதம் திரளான மீன்கள் மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையே மாற்றினார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறவனாக விசேஷமாக வேதாகமத்தில் 2 புத்தகங்களை எழுதி அநேக அற்புதங்களை செய்து இயேசுவுக்கு சாட்சியாயிருந்த ஒரு பெரிய சீஷர் அந்த பேதுரு. அவனுடைய வாழ்க்கையை அப்படியாக மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் பேதுருவை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். ஒரு புதிய காரியத்தை அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில நடந்த எல்லா தோல்விகளையும், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த பேதுருடைய வாழ்க்கையை மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே பேதுருடைய வாழ்க்கையை மாற்றினவர், அவன் தோல்வியை ஜெயமாக மாற்றினவர், சோர்ந்து போய் நம்பிக்கையற்று ஆண்டவரே பிரயாசத்துக்கு பலனில்லாமல் நின்ற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவனை ஆண்டவரே அவன் பேரை பெருமைப்படுத்தின தேவன். இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் இதை கேட்கிற இவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் பேரை பெருமைப்படுத்தி அவர்கள் பிரயாசத்துக்கு பலன் கொடுத்து உம்மை பின்பற்றுகிறவர்களாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.